தினமும் ஒரு ரத்தினக்கல்லை பற்றி நம்ம பார்க்குறோம். அந்த பேங்காக் ஜெம் ஃபேரில் நம்மளுடைய பூத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிறம் கொண்ட ஒரு கல் தான் டான்புரைட், எல்லோ டான்புரைட். பொதுவாகவே ஒயிட் டான்புரைட் தான் நம்ம பரவலாக பார்க்கலாம். அதில் எல்லோ டான்புரைட்டில் பெரிய சைஸை வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப ரேரு. அது நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ காட்டுறோம் பாருங்கள். இது வந்து நம்ம சர்டிஃபைடு டான்புரைட் தான். இது வந்து நார்மலாக வந்து பர்மாவில் கிடைக்குது, சுவிட்சர்லாந்தில் கிடைக்குது. ஆனால் மெக்சிகோவில் கிடைக்கிற அந்த டான்புரைட் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கக்கூடியது. பொதுவாகவே நம்ம டான்புரைட்டை வந்து சின்ன சைஸுகளில் 1 கேரட் 2 கேரட்டில் பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த டார்க் எல்லோ, நல்ல அந்த பிரைட்னஸாக இருக்கிற விவிடி எல்லோ வந்து நம்ம டான்புரைட்டில் பார்க்குறது ரொம்ப ரேரு. அது வந்து அரிதிலும் அரிது. அப்படிப்பட்ட ஒரு கல் தான் நம்ம பூத்தில் வச்சுருக்கிறோம். ஏன்னா இதனுடைய மார்க்கெட்டினுடைய விலையும் ஹை தான். இது வந்து ரொம்ப அந்த ஜெம் கலெக்டர்ஸ் வந்து விரும்பி வாங்குவாங்க. இந்த கல்லுனுடைய மெடிக்கல் தன்மை என்னன்னு சொன்னால், கல்லை வந்து ஒரு மாலையாக போட்டு ஒரு அமைதியான இடத்துல இருந்து இதை போடும்போது நம்மளுடைய இந்த எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து அப்படியே அழியிற மாதிரி அந்த சயின்டிஃபிக்கலாக வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டான்புரைட் கல்லை வந்து நம்ம உடலோடு ஒட்டி இருக்கும்போது அதனுடைய அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு உடலில் நல்ல மன நிம்மதியையும் மன உளைச்சல்லேருந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடத்தை இது வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இது போன்ற ஒரு புதுமையான அரிய வகை கற்களை நம்ம நேர்களுக்கு காட்டுறதுல உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் வந்து இன்னொரு அரிய வகை ரத்தினக்கல்லை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். தாய் தமிழனோடு இணைந்திருங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தாய் தமிழன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் அவர் சேனல்.